ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்களாம்? நைட் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டாச்சா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணால முருங்கை தோசைங்க. என்ன திடீர்னு கோடை காலத்தில் போய் கண்ணால முருங்கை தோசை சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? சளி பிடிச்சிக்கிடுச்சு, நெஞ்சு சளியாக பிடிச்சிருக்கு. எனக்கு, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு, எங்கள் பையனுக்கு 3 பேர்த்துக்குமே அதிகமாக ஊர் சுற்றுனதுனால தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சதுனால சளி பிடிச்சிக்கிடுச்சு. அதனால் கண்ணால முருங்கை தோசை செய்வோன்னு நினச்சிட்டு கொண்டுட்டு வந்தாங்க. அதை வந்து நாரை எடுத்துட்டு சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு மிக்சியில் அரைச்சி இட்லி மாவோடையும் சேர்ந்து தோசை ஊற்றிக்கலாம். அப்படி சப்போஸ் இல்லைன்னா தனியாக அரிசி ஊற வச்சு அதில் பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், மிளகு, பூண்டு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்து வெங்காயமும் அதோட பல்லாரி வெங்காயம் பிடிச்சா பல்லாரி போட்டுக்கலாம், இல்லாட்டி சின்ன வெங்காயம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தோசையாக ஊற்றி நமக்கு என்ன சட்னி, தேங்காய் சட்னியா, தக்காளி சட்னியா, கார சட்னியா எது பிடிச்சிருக்கோ வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த மாவோட நல்லா ஒத்தாப்பில் நல்லா சுத்தமாக நல்லா கலக்கிக்கணும். கலந்துட்டு இங்கே பாருங்க கல், இது வந்து நான் நான்ஸ்டிக் கல்லில் ஊற்றலை, தண்டவாள கல்லுன்னு சொல்லுவாங்க. இது நல்லா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், தோசை கருகாது, நின்று வேகும், நல்லாவும் இருக்கும். தோசை ரெடி ஆகிடுச்சு. சட்னி, தேங்காய் சட்னி வச்சேங்க. நான் காலையில் கார சட்னி அரைச்சது இருந்துச்சு, இப்போ தேங்காய் சட்னி வச்சேன். சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கோடை காலத்தில் வேர்த்து வேர்த்து சளி பிடிக்குதுங்க, அதனால தான் இப்போ இது மாதிரி செஞ்சுருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். கண்ணால முருங்கை தோசை வந்து சாப்பிட்றதுனால அந்த நெஞ்சு சளியை வந்து நல்லா கரைச்சி சளியை வந்து வெளியேற்றிடும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அடிக்கடி சேர்த்துக்குங்க.